இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான நைட் லேம்ப் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லாம் ஆகாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நைட் லேம்ப் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆல் அவுட்டு அந்த மிஷின் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து உதவ போகுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. செக்கிங்க்கு வந்து ஒரு பல்ப் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பல்ப்னாலும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பளிச்சுன்னு வேணும்னா அந்த பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பல்ப்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹோல்ட்ரு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஒரு ஹோல்ட்ரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்றபடி எதுவுமே நமக்கு வந்து தேவைப்படாது. லைட்டாக வந்து ஒயர் வந்து தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். எடுத்தோன்னே நமக்கு வந்து இந்த இதை வந்து கழட்டிக்கலாம். நம்ம வந்து இந்த சைடு 2 இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஆல் அவுட்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த இதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே இதாக இருக்கும். ஸோ பார்த்து வந்து கழட்டுங்க. ஸோ 2 நடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கழட்டியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இது யார் சின்ன பையங்க செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வீட்டில் இருக்க ஆளுகளை வச்சு இது பண்ணுங்கள். ஆனால் பெரிய ஆளுக்கு தான் பண்ணணும். இதை இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து கழட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கழட்டிக்கோங்க. இந்த லைட்டையும் வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு தேவைப்படாது. எதுவுமே வந்து தேவைப்படாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையோடு வந்துருச்சு. இதில் வந்து என்னென்ன நமக்கு வந்து தேவைப்படும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 வயர் மட்டும் தான் நமக்கு வந்து தேவைப்படும். மற்றபடி எதுவுமே வந்து தேவைப்படாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து இது வந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். நெயில் கட்ரு. நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இதுவுமே தேவைப்படாது. 2 வயர் மட்டும் தான் தேவைப்படும். இதில் உள்ள வயரு. ஸோ கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இதை வச்சு கூட நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். நான் வந்து நெக்ஸ்ட்டு இந்த இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி அந்த ஜாயிண்டிங் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வயர் வந்து நமக்கு வந்து பத்தாது. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஹோல்டர்லேயே வந்து லைட்டாக வயர் வந்து போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ கட்டிங் பிளேடு யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன வயருங்கனால நான் வந்து இந்த நெயில் கட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே நல்லா தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான். இது வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹோல்டர் எடுத்துக்கலாம். இந்த வயரோடு வந்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இப்படி இருக்கிற ஆல் அவுட்டில் கீழேருந்து நம்ம வந்து வயரை வந்து விடலாம். கீழே வந்து வயரை விடுங்க. வயரை விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஹோல்டர்லாம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணாலே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இது வந்து ஃபிக்ஸ் ஆகலை. இந்த இடத்துல வந்து வயர் டச் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டச் ஆகாமல் தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். கம் இந்த மாதிரி வந்து வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ பாண்ட் கம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லா ஒட்டும். ஸோ ஒட்டிட்டு எல்லா சைடும் வந்து சுற்றி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டிடும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 நிமிஷம் கழிச்சு நல்லாவே வந்து ஒட்டிடுச்சு. கொஞ்சம் ஆடாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. ஸோ கரெக்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய ப்ளேஸில் வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஒரு வயர்லேயும் அதே ஒரு வயர்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் படி தான் கனெக்ட் பண்ணிடுங்க. இல்லைனா கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து 2 வயரையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வயரிங் டேப் இருந்துச்சுன்னா வயரிங் டேப் வச்சு ஒட்டிடுங்க. இல்லைனா சால்ட்ரிங் பண்ணிடுங்க. நீங்கள் டேப் ஒட்டிடுங்க. டேப் போட்டுறது தான் நல்லது. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கூட டேப் ஒட்டிடுங்க. அதுதான் நல்லது. 2 வயர் ஒன்றும் டச் ஆகாது. நம்ம வந்து எப்போயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாயின் போட்டோம்னா அந்த டேப் வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சுற்றி ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒட்டிடுச்சு. இன்னொரு ஒயரையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா எக்ஸஸ் ஒயரை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து மாட்டிட்டு, இந்த எக்ஸஸ் ஒயர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து அமுக்கி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு வேலை இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது. இப்போ வந்து இந்த மேலே இருக்க அந்த மூடியை வந்து திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நட்டை வந்து எடுத்தோம் பார்த்துக்கிட்டிங்களா, அந்த நட்டை வந்து அந்த இடத்துல வந்து போட்டு மூடிடுங்க. ஸோ நல்லா வந்து டைட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து இப்போ மாட்டிங்கன்னா கரெக்டாக மாட்டிடும். செக் பண்ணிக்கோங்க மாட்டிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து மாட்டிட்டேன். இதுக்கப்புறமா வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னேன். அது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வந்து பல்பை வந்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டதுனால இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் இருந்தால் ஒன்றும் கவலை இல்லை. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் இது சாக்கடிக்கிறதுக்கு கொஞ்சம் இது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து வயரிங் டேப் இருக்குது பார்த்துட்டிங்களா, அதை வந்து இங்கனக்குள்ளே வச்சு நல்லா உங்களுக்கு தெரியாத மாதிரி வந்து சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்கடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம செஞ்சது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் மாட்டியாச்சு. இப்போ வந்து லைட் போட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. நீங்களே வந்து பாருங்கள். நம்ம வந்து இன்னொரு லைட் வந்து மாற்றணும்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பல்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து இன்னொரு பல்பை வந்து மாட்டிட்டு திருப்பி வந்து டேப் சுற்றிக்கோங்க. அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள், நல்லா வெளிச்சம் தருது. நைட் லேம்ப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். அப்படிலாம் இன்னொரு மாதிரி மெத்தடில் திருப்பி வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டுறதுனால நமக்கு இங்கிட்ட இப்படியும் வந்து நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பல்ப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ மாட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து திருப்பி வச்சு மாட்டி பார்க்கலாம். ஒரு மாடலாக வந்து இருக்கும். ஸோ திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து மாட்டிங்கன்னா நல்லா ஒரு மாடலாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து லேம்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஷீட்டில் வந்து கட் பண்ணி அது மேலே வச்சுருங்க. லைட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராகவே வந்து ஒர்க் ஆச்சு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொசிஷன்லேயும் நம்ம வைக்கலாம், இல்லை இந்த பொசிஷன்லேயும் வைக்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆல் அவுட் மிஷின்லேயும் வந்து நம்ம பண்ணலாம். இதே பேசிக் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே இதே பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கனெக்ஷன் எல்லாமே இப்படியே தான் இருக்கும். இந்த மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த அளவுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த இதனாலும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.